The sum of 3 consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the 3 terms. அந்த 3 உறுப்புகளை கூட்டினால் என்ன வரணும்? 27. அதே எண்களை பெருக்கினால் என்ன வரணும்? 288 வரணும். இப்போ அந்த எண்களை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 3 consecutive term கண்டுபிடிக்கணும். அந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம் கண்டுபிடிக்க முன்னாடி நம்பர் லைன் எல்லாருக்குமே தெரியும். நம்பர் லைனில் என்ன இருக்குன்னா நடுவில் 0 இருக்கும், ரைட் சைட் 1 இருக்கும், 2 3 4 எக்ஸட்ரா போய்க்கினே இருக்கும். லெஃப்டில் -1 -2 -3 இருக்கும். நம்ம கன்சிக்யூட்டிவ் டேர்ம் எடுக்க போகும்போது எப்படி எடுக்கணும்னா நடுவில் ஏன்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு இங்கே என்னென்னா a + dன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு a + 2dன்னு எடுக்கிறோம். இது ஆப்போசிட் வரும்போது a - d, இங்கே a + dன்னும் போது a - d, a - 2dன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸட்ரா போய்க்கினே இருக்கும். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா 3 consecutive term கேட்டிருக்காங்க. அந்த 3 consecutive term யாருன்னா 1 2 3. ஏன் இந்த 3 பேர் தான் எடுக்கிறோம்? நம்ம ஏன் இங்கேருந்து போகக்கூடாதா? ஏலேருந்து எடுக்கக்கூடாதானா? ஏலேருந்து எடுத்தால் நமக்கு கேன்சல் ஆகாது. இப்போ இங்கே பார்க்குறீங்க -d இருக்குது, இங்கே +d இருக்குது, கேன்சல் ஆகும். இப்போ நீங்கள் இந்த டேர்மில் இப்படி இங்கேருந்து போனீங்கன்னா இங்கே +d இருக்குது, இங்கே +2d இருக்குது, அப்போ கேன்சல் ஆகாது. அதனால தான் நம்ம இப்படி செலக்ட் பண்ணுறோம். லெட் 3 consecutive terms be, இந்த 3 தான் எடுத்துக்க போகிறோம். யாருன்னா a - d, a + d. நெக்ஸ்ட்டு கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா the sum of 3 consecutive term AP is 27. அந்த 3 உறுப்புகள் இருக்கு இல்லையா, அந்த 3 consecutive term இதை ஆட் பண்ணால் கூட்டினால் என்ன வரணுமா? 27 வர வேண்டும். sum of 3 consecutive term equal to 27. ஒரு ஹேரோமார்க் போட்டுக்குங்க. இப்படி போட்டுக்கினா ஈஸியாக இருக்கும். ஏன்னா the sum of 3 consecutive term 3 consecutive term நம்ம மேலே இருக்குது. யாருன்னா a - d இருக்கா, நெக்ஸ்ட்டு a இருக்கா, நெக்ஸ்ட்டு a + d இருக்கா. எழுதிட்டு இந்த 3 consecutive term எழுதிட்டோம். என்ன செய்ய வேண்டும்? sum of, அப்போ ஆட் பண்ணணும், கூட்டணும். 3 பேரையும் என்ன செய்ய வேண்டும்? கூட்ட வேண்டும். ப்ளஸ் சைன் நடுவில் போட்டிருக்க மாதிரி. ஈக்குவல் டு இந்த 27 கீழே அப்படியே இறக்கிக்குங்க. நெக்ஸ்ட்டு இங்கே -d இருக்குது, இங்கே +d இருக்குது. ஒரே ஃபேஸு, சைன் வேறு வேறு. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ என்னவாகும்னு சொன்னால் கேன்சல் ஆகிடுது. ஏ எத்தனை a? 3a 1 2 3. அப்போ 3a ஈக்குவல் டு 3a இருக்குமா? 3a இந்த ஈக்குவல் டு 27. இந்த 3a என்பது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போது நமக்கு வேண்டியது a தான் வேணும். அப்போ a ஈக்குவல் டு இந்த 27 அப்படியே இருக்கும். இது என்னவா இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஈக்குவல்ட்டை தாண்டும் பொழுது பையில் வரும், டிவைட் ஆகும், பையில் வரும். இப்போ நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதான். டிவைட் பண்ணலாமா? 1 3 is 3, 9 3s are 27. இப்போ a ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு நமக்குன்னா 9 கிடைச்சிருக்கு. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அண்டு தேர் ப்ராடக்ட் இஸ் 288. அப்போது ஏற்கனவே இந்த 3 consecutive term இருக்கு இல்லையா, அதை ப்ரொடக்ட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதான்? 288 கிடைக்குதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ப்ராடக்ட் ஆஃப் consecutive term சிடின்னு எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு 288. இங்கே ஃபுல்லாக தான் இதனால் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். 3 term இருக்கு இல்லையா, அதை ப்ரொடக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 288ன்னு அர்த்தம். இப்போ அதை தான் நம்ம எழுத போகிறோம். இதுக்கு கீழே ஒரு ஹேரோ மார்க் போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ அந்த 3 term எழுத போகிறோம். யாருன்னா a - d 1 எழுத போகிறோம். அடுத்தது a + d எழுத போகிறோம். எழுதிட்டு ஈக்குவல் டு 288 அப்படியே எழுதியிருக்கோம். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? ப்ராடக்ட் ஆஃப், அப்போது மல்டிப்ளை பண்ணோன்னா இன்ட்டு போட வேண்டும். ப்ராக்கெட் போட்டுக்கலாம். நம்ம இங்கே a - d இருக்குது, a + d இருக்குது. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாம் ஒரே ஃபேஸ் தான், சைன் மட்டும் வேறு வேறு இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலானா a - b இன்ட்டு a + b ஃபார்முலா நமக்கு தெரியும். அது ஃபார்முலா என்னென்னா a² - b². ஒன்று ப்ளஸில் இருக்கும், ஒன்று மைனஸில் இருந்தால் a² - b² ஃபார்மில் எழுதணும். அப்போ இவங்க 2 பேரும் என்ன ஃபார்மில் எழுதலான்னா a², a இருக்கா, அப்போ a², d இருக்கிறனால -d². இது எழுதியாச்சு. இவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்துட்டோம்.
இங்கே யார் இருக்கா ஏ இருக்கா அப்போ ப்ராக்கெட் போட்டுட்டு 2 பேர் இருந்தால் ப்ராக்கெட் போட்டுட்டு ஏ ஈக்குவல் டு அந்த 288 அப்படியே எழுதணும். ஏ ஈக்குவல் டு 9 ஏ ஈக்குவல் டு 9 அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் மேலே இருக்கிறதுல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது ஏ இருக்கா அப்போ 9 போடணும். ஏ இருக்கிற இடத்துல 9 ஸ்கொயர் மைனஸ் டி தெரியாது அப்போ டி அது தலையில் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஏவுடைய வேல்யூ 9 ஈக்குவல் டு 288. இப்போது நம்ம இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே தான் இருக்கும் 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு அப்படியே இருக்கும் 288 அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு இது என்ன இதில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஈக்குவல்ட்டை தாண்டும் பொழுது பையில் வந்துடும். இப்போ டிவைட் பண்ணணும். 1 9 இஸ் 9 28 எத்தனை டைம்ஸ் இருக்குது 9னா 3 9s are 27 27 போயிட்டா மீதி ரிமைண்டர் 1 அந்த 1 பக்கத்தில் போனால் 18 எத்தனை 9 இருக்குன்னா 2 9s are 18 அப்போ என்ன வருது 32 வருது. யார் இப்போ இங்கே இதை 9 ஸ்கொயர் இருக்கா அந்த 9 ஸ்கொயர் என்ன வரும் 9 9s are 81 9 ஸ்கொயர்னா 9 into 9 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் 32. நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த டி ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். அப்போ என்ன வரும் மைனஸ் டி ஸ்கொயர் அப்படியே இருக்கும் இந்த ஈக்குவல் அப்படியே இருக்கும் 32 அப்படியே இருக்குமா. இது என்ன இருக்குன்னா ப்ளஸ் 81 இருக்குது ஈக்குவல்ட்டு தாண்டும் பொழுது மைனஸ் 81. அப்போ மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கா அப்போ மைனஸ் பண்ணணும் 49 வருது. இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் சைன்னா மைனஸ் அப்போ மைனஸ் ஸோ மைனஸ் 49 மைனஸ் டி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு மைனஸ் 49 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா அப்போ டி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 49. அப்போ டி ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர்டு என்னவாகும் ஈக்குவல்ட்டை தாண்டும் போது ரூட் ஆஃபில் மாறிடும் ரூட் ஆஃப் 49 ஸ்கொயர் நம்பர் அப்போ என்ன வரும் ரூட்டில் 7 into 7 மாறும் யார் டி ஈக்குவல் டு. ஸோ அப்போது இந்த ரூட்டும் ஒரு 7 கேன்சல் ஆகிட்டுனா மீதி 7 இருக்கும். அப்போ டி ஈக்குவல் டு 7. ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஏ ஈக்குவல் டு 9 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு டி ஈக்குவல் டு 7 கண்டுபிடிச்சிருக்கோம். therefore 3 consecutive terms a minus d a plus d நமக்கு தெரியும். இதில் எடுத்துகிட்டு வந்து இதை அப்ளை பண்ண வேண்டியதான். ஏ தெரியும் டியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏ என்ன 9 டி வந்து மைனஸ் 7 ஆகிடுதா கமா ஏ வந்து 9 கமா ஏ 9 ப்ளஸ்ஸு ப்ளஸ் நேர ப்ளஸ் டி வேல்யூ 7. ஸோ இப்போ இது ப்ளஸ் இது மைனஸ். இப்போ மைனஸ் பண்ணிங்க 9லேருந்து 7 போனால் 2 கிரேட்டஸ்ட் நம்பருடைய சைன் ப்ளஸ்ஸு. அப்போ 2 கமா 9 கமா இவங்க 2 பேரும் ப்ளஸில் இருக்காங்க ஆட் பண்ணால் 16. ஹென்ஸ் 3 consecutive terms 2, 9, 16.